வணக்கம் அக்காஸ். நாமெல்லாம் மலையை கூட புரட்டி போடுவோம். ஆனால் குவிஞ்சு கிடக்கிற துணியை மடிக்க ஒரு சோம்பேறித்தனம் வரும் பாருங்க. எப்பா நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் அலங்கோலமாக இருந்தால் அதை சுத்தம் பண்ணி சரி செய்யாமல் அதை பார்த்து என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி டென்ஷன் ஆகி மனநிலை பாதிக்கிற அளவுக்கு போயிடுவோம். வீடு சுத்தமாக இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் தோணும், ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகும். இதிலிருந்து வெளியே வர என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் மேரி கோண்டோ அப்படின்ற ஜாப்பனீஸ் ரைட்டர் தான் எழுதின புக்கில் கோன்மாரி மெத்தட் அப்படின்ற முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த முறையை பயன்படுத்தி உங்கள் வீட்டை மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்த கூட சுத்தமாக வச்சுக்கலாம். சரி வாங்க, கோன்மாரி மெத்தடை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு லைஃப் அன்பிளாக். இது கோன்மாரி மெத்தட். சரி, கோன்மாரி மெத்தட் அப்படின்றது 3 ஸ்டெப்ஸ் தான். ஒன்று, உங்களுக்கு ஒன்று தேவையில்லைன்னா அது தேவையில்லை தான், அதை அப்படியே தள்ளி விட்டுறணும். 2, வேணும்னு நினைக்கிற பொருட்களை தனித்தனியாக அடுக்கி வைக்கணும். 3, இது எல்லாத்தையும் விட எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். இது ஈஸியாக இருக்கிறதே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த 3 விஷயத்த கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் எப்போ செஞ்சீங்க அப்படின்றத ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? வராது. பண்ணியிருந்தா தானே வரும். அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளவே வந்திருக்க மாட்டீங்க. கோச்சிக்காதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எத்தனை பேர் வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ்கிரீம் அப்படின்னு டப்பாவை திறந்து கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் பார்த்து ஏமாந்துருக்கீங்க. ஸோ ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். இப்போது அந்த ஐஸ்கிரீம் டப்பா அப்படின்றது ஒரு முறை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு பொருள். ஆனால் அதை தூக்கி போட மனசு இல்லாமல் அதை ஏதோ தங்கத்தை சேர்க்குற மாதிரி சேர்த்து வீடு ஃபுல்லாக நிரப்பி வைக்கிறது. ஸோ ஒரு பொருள் ஒரு முறை தான் அப்படின்னா அது ஒரு முறை தான். அதையும் மீறி அதை வச்சிருந்தா அது உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தான் ஆபத்து. ஸோ தேவையில்லாத பொருட்களை உடனுக்குடனே அப்புறப்படுத்திடணும். அப்படி பண்ணாலே உங்கள் வீடு பாதி சுத்தமான மாதிரி தான். இல்லைப்பா, இதை தூக்கி போட முடியாது, இது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி அடுக்கி வைங்க. அதாவது கிச்சன் பொருள் கிச்சனில் தான் இருக்கணும், படிக்கிற பொருள் படிக்கிற இடத்துல தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுக்கி வச்சா மட்டும் போதுமா? எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். அப்படி பண்ணும்போது தேவையில்லாத டென்ஷன் வராது. என்ன சொல்ல வரேன்னா, இந்த நெயில் கட்டர் இருக்குல்ல, இது டிவி ரிமோட்டை தேடும்போது கிடைக்கும், ஃபோன் சார்ஜர் தேடும்போது கிடைக்கும். ஆனால் நகத்தை கட் பண்ணலாம் அப்படின்னு தேடும்போது மட்டும் கிடைக்காது. அதை தேடி டென்ஷன் ஆகி இந்த வீட்டில் ஒன்று வச்ச இடத்துல இருக்காது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கள பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுவோம். இது வெறும் நெயில் கட்டர் மட்டும் கிடையாது, ஃபோன், பைக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். இதை பண்ணாலே போதும், உங்கள் வீடும் உங்களை சுற்றி இருக்கிற இடமும் ரொம்ப சுத்தமாகும். வீட்டை சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் கோன்மாரி மெத்தடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து பண்ண தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லை, உங்கள் மனசு விட்டும் போகும். இதனால் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். சரி, நாம் ஏன் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை? அதுக்கு காரணம், எப்படி வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் நமக்கு ஞானம் வரும், உடனே எழுந்து வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிப்போம். பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியாக வீட்டை க்ளீன் பண்ணி அப்பாடான்னு உக்காந்தா 10 நிமிஷத்தில் திரும்பவும் வீடு குப்பையாகிடும். இது ஏன் நடக்குது அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம், நாம் வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசரமாக தேவையான பொருளையும் தேவையில்லாத பொருளையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருவோம். இப்போ அவசரமாக தேவைப்படுற ஒரு பொருள் அடுக்கி வச்ச இடத்துல அடியில் இருக்கும்போது அதை எப்படி கலைக்காமல் எடுக்க முடியும்? அவசரம் வேறு, அப்புறம் என்ன, அடுக்கி வச்ச பொருள் அலங்கோலமாக தான் மாறும். ஸோ ஒரே சமயத்தில் தேவைப்படுற 2 பொருட்கள் வெவ்வேறு இடத்துல வைக்கக்கூடாது. பொருட்களின் தேவையை பொறுத்து அதை தனித்தனியாக அடுக்கி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை க்ளீன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக வீட்டை க்ளீன் பண்ண முடிவு பண்ணோம் அப்படின்றத யோசிக்கணும். எப்படி பார்த்தாலும் மன நிம்மதிக்காகத்தான் க்ளீன் பண்ணவே முடிவு பண்ணியிருப்போம். ஸோ அதை மனசில் வச்சு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, பொருட்களை எப்படி பிரித்து வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருட்களை 4 விதமாக பிரிக்கலாம். 1, ஃபங்க்ஷனல். அதாவது என்னென்னா, ஒரு பொருள் இயங்கணும். உதாரணத்துக்கு மிக்சி, கிரைண்டர், தொடப்பம், இந்த மாதிரியான பொருட்களை தான் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது உடஞ்சி போச்சு, ஒர்க் ஆகலை, இல்லை பிஞ்சு நஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். 2, இன்ஃபர்மேஷனல். உங்களுக்கு நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குற பொருட்கள், உதாரணத்துக்கு புக்ஸ். 3, எமோஷ்னல். அதாவது சில பொருட்கள் நம்ம எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட் கொடுத்த பென், உங்கள் எக்ஸ் கொடுத்த ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். 4, ரேரிட்டி. பெயிண்டிங் கலெக்ஷன், ஓல்ட் பைக்ஸ் அப்படின்னு சில அரிதான கிடைக்கவே கஷ்டமான பொருட்கள். இந்த மாதிரி பொருட்களை 4 வகையாக பிரிக்கலாம். சென்டிமெண்ட்டாக சில பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குன்னா பரவாயில்ல, ஆனால் வீடு முழுக்க சென்டிமெண்ட்டான பொருள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது நல்லதுக்கு இல்லை. உதாரணத்துக்கு உங்கள் எக்ஸ் கொடுத்த ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது வீடு ஃபுல்லாக அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது தான் நல்லது. சரி,
பொருட்களை எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ட்ரெஸ். எல்லா ட்ரெஸ்ஸையும் மடித்து அதை தனித்தனியாக அடுக்கி வைக்கணும். உதாரணத்துக்கு யூனிஃபார்ம், பார்ட்டி வேர் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை தனித்தனியாகவும், வீட்டில் சும்மா இருக்கும்போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை தனியாகவும், அது மட்டும் இல்லாமல் சாக்ஸை கூட கரெக்டாக மடித்து வைக்கணும். ஏன்னா காலையில் தேவையில்லாமல் தேடுற வேலை இருக்காது. அதே மாதிரி தான் ஷூஸும், இதெல்லாம் தனியாகவும் வைக்கணும். ரெண்டாவது புக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடி படிக்கிற புக்ஸை முன்னாடியே வச்சுக்கணும். தேவையில்லாத புக்கை ஓரமாகவும் வைக்கணும். மூணாவது பேப்பர்ஸை பொறுத்தவரை நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. யூஸ், அதாவது டெய்லியும் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி, இதெல்லாம் நாம் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ இதை தனியாக வச்சுக்கணும். டெம்பரவரி பில்ஸ் மாதிரியான பேப்பர்ஸ், அதாவது ஒன்ஸ் அந்த பில்லை கட்டி முடிச்சிட்டா அது தேவைப்படாது. பர்மனண்ட், இதெல்லாம் கடைசி வரைக்கும் தேவைப்படும். உதாரணத்துக்கு சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்ஸ், ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் கடைசி வரைக்கும் நமக்கு தேவைப்படும். இதில் டெய்லி யூஸ் பண்ணுற பேப்பர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கே அதை தூக்கி போட்டுடணும். அது மட்டும் இல்லாமல் நாம் வாங்கின பொருட்களுடைய வாரண்டி பேப்பர்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்த்து தூக்கி போட்டுடணும். பேப்பர்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் டிசிப்ளினோடு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பேப்பர்ஸை ஹேண்டில் பண்ணால் வீடு மட்டும் இல்லை, ஆஃபீஸில் கூட நல்ல பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீண் தலைவலியை தவிர்க்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கவுங்க பொருட்களை வைக்க தனித்தனி இடத்த ஒதுக்கி விட்டுருங்க. அதே மாதிரி பொருட்களை அரேஞ்ச் பண்ணும்போது ஹாரிசாண்டலாக அடுக்கி வைங்க. இந்த லைப்ரரியில் புக்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க அது மாதிரி. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு பொருள் எடுக்கும்போது மற்ற பொருட்கள் கலையாமல் இருக்கும். இப்போ சொன்ன விஷயங்கள் சின்ன சின்னதாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. அது மட்டும் இல்லாமல் பொருட்களை அடுக்கி வைக்க சொல்கிறதுக்கு காரணம் உங்கள் வீடு அழகாக தெரியும், இல்லை உங்கள் ரூம் அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை. அதெல்லாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போகிற, உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்த போகிற உங்கள் சொத்து. ஸோ அதுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் மாறணும். உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா முதல்ல உங்கள் ரூமை மாற்றணும். ஸோ மாற்றத்தை நோக்கி முன்னேறுங்க. ஆல் த பெஸ்ட். இப்போ சொன்ன இந்த விஷயம் எல்லாமே ஒரு கருப்பொருளை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா மினிமலிசம். எஸ், மினிமலிசம்னா என்னன்னு தெரியல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட் பாய் திங்ஸ்னு ஒரு புக் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதை படித்து ரிஃப்ளெக்ஷன் சீரிஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீட்டை இப்படியும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது என்னன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அன்பிளாக்டு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.